இங்கே ஒரு அப்பா தன் பையனுக்காக மரத்தால் காத்தாடி செஞ்சார். அதையும் அவன் சாப்பிட்றான். ஏன்னா அவன் நெஞ்சில் நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தான் தான் அவன் உயிரோடு இருப்பான். அதனாலேயே அவன் எல்லா மரத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்றான். ஃபைனலாக அவன் வீட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் வீட்டை சாப்பிட அவங்க அப்பா ஒரு பக்கம் சரி பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் அவன் அந்த மாதிரி தான் தூணையும் கடிச்சு சாப்பிட்றான். வீடு இடிஞ்சு விழுவுது. அவனுக்கு அடிப்படக்கூடாதுன்னு அவங்க அப்பா வந்து காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் வீடு உடஞ்ச அப்செட்டில் ஏஞ்சி அங்கேருந்து போகிறாரு. ஆனால் பையனை ஒரு வாரத்தை கூட திட்டலை. இதை பார்த்து அந்த பையன் அப்செட் ஆகிடுறான். கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அப்பா தூங்கி எழுந்துச்சி பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இப்போ அங்கே பையன் எங்கேன்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே மலை மேலே நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச காத்தாடி எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் நெருப்பு எறியாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் நிற்கிறான். ஊதி ஊதி நெருப்பு வர வைக்கிறாரு. இப்போயே நெருப்பு வரல. அதுக்கப்புறம் அவர் எடுத்து வந்த காத்தாடியை பார்க்குறாரு. அது கூட மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் காத்தாடி ஃபிட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பையன் முழிச்சிக்கிட்டான். உங்களுக்கு அப்பா பிடிக்குன்னா